டான் ரிச்சர்ட்சன் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தார். பாப்புவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குக்கிராமம், ஒரு ஐலாண்டு, ஒரு குக்கிராமம் ஐலாண்டு. அது வந்து மக்கள் தொடர்புல இருந்து ரொம்ப விலக்கப்பட்ட ஒரு ஒரு பகுதி. அங்க மக்கள் நடமாட்டம்லாம் வெளியிருந்து யாரும் போமாட்டாங்க. அங்க ஒரு குழு இன மக்கள் வாழ்றாங்க. சாவி சாவின்னு சொல்லிட்டு ஒரு குழு மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல போயிட்டு அங்க தங்குறாரு. அவங்க மனைவியோட வாழ்றாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வாழ்றாரு. அங்க இயேசுவ பத்தி எப்படியாவது சொல்லணும் இந்த மக்களுக்கு. இயேசுவினுடைய சுவிசேஷத்த அங்க சொல்றாரு. அந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுது யூதாஸ் காரியோத்துடைய கதையும் வருது, சம்பவமும் வருது. யூதாஸ் காரியோத்து இயேசுவை வந்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அங்க கேட்டுட்டு இருந்தவங்க. இது உண்மை சம்பவம். அந்த மக்கள் உடனே எல்லாம் கைத்தட்டுறாங்களாம். இவருக்கு ஒண்ணும் விளங்கல. என்னடா யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க மொழியில ஏதோ பேசிக்கிறாங்களா அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமா. அது வரைக்கும் அமைதியா இருந்தவங்க இப்ப ரொம்ப குதூகலமா, சந்தோஷமா, உற்சாகமா ஆயிட்டாங்க. யூதாஸ் காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுதான், அந்த கலாச்சாரத்துல இப்படியாய் காட்டி கொடுக்கப்படுதல் தான் ஒரு பெரிய வேர்ச்சுவாம். அதுதான் பெரிய ஒரு மதிப்பு. ஒருத்தன் வந்து இன்னொருத்தவனை காட்டி கொடுத்து ஏமாத்தி விட்டால் அவன் பெரிய ஒரு நபர். அவன் அவ்வளவு பெரிய புத்திசாலியான். ஒருத்தனை ஏமாத்துறது தான் அந்த ஊரினுடைய முக்கியமான ஒரு கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான காரியமா. பெரிய வேர்ச்சு. ஏமாற்றுதல் தான் ஒரு பிக் வேர்ச்சு இன் தேர் கல்ச்சர். அதனால அந்த கலாச்சாரத்துல இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்து இடங்கள்ல இருக்கவங்களை அப்படியே நம்ப வைத்து அவர்களை அழைப்பாங்களாம். வாங்க எங்க கூட பழகுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து கிளான்ல இருக்கிற ஜனங்களை வந்து இந்த கிளானுக்கு அவங்க அப்படியே அழைப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் 1 வாரம் 2 வாரம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்தவருக்கு வந்து நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து 2 வாரம் 3 வாரம் போகுமா. அவன் அடுத்த மாசம் அவன் நம்பி அவன் வருவான். இந்த கிளான் இந்த மக்கள் கூட்டம் இருக்க இடத்துக்கு வருவான். நம்பி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு கொன்றுவாங்களாம். அவனை அடிச்சு கொன்று அன்னைக்கு நைட்டு திருவிழா. ஏன்னா இவனை நம்ம ஏமாத்திட்டோம், அவனை நம்ப வைத்து அவனை ஏமாற்றி அவனை கொண்டு விட்டோம். இது ஒரு பெரிய வேர்ச்சு அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஆகவே இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஆகவே யூதாஸ் வந்து ஹீரோவா மாறிட்டாரு, ஜீசஸ் வந்து வில்லனா மாறிட்டாரு. அவருக்கு டான் ரிச்சர்ட்சனுக்கு ஒரே ஒரு சோகம், என்ன யூதாஸ் போய் ஹீரோவா மாறிட்டாரு இந்த கதையில அப்படின்ட்டு அவர் ரொம்ப சோகத்துல யோசிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் எப்படி இந்த மக்களை சந்திக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. அப்பதான் ஒரு காரியத்தை பார்க்கிறார். இப்ப இந்த 2 கிளானுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தனை ஏமாத்திட்டாங்க, கொன்னு போட்டாங்க. இப்ப அந்த கிளான்ல இருக்கவங்க பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. எப்படி நீங்க அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சமாதான ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதை பார்க்கிறாரு. என்ன சமாதான காரியம் நடைபெறுதுன்னா, இப்ப இந்த கிளான்ல ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, நாங்க தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்றீங்க, சரி ரைட்டு, இந்தாங்க என்னுடைய குழந்தையை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த குழந்தையை நீங்கள் வைத்து பராமரித்து வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் வந்து சமாதான தூது. அந்த குழந்தை தான் சமாதான தூது. அந்த குழந்தையே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் மன்னிப்பு வந்து அப்படித்தான் கேட்பாங்களாம். 2 பேரும் வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னா, 2 குழுவும் சமாதானம் ஆகணும்னா இங்க இருந்து ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. அவங்க அந்த குழந்தைய பராமரிச்சு வளர்க்கணும் அவங்களுடைய வீடுகள்ல வச்சு. இதுதான் அந்த ஊர் கலாச்சாரம். இப்ப இவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கலாச்சாரம் இப்படி ஒரு காரியம் நடைபெறுகிறது. இதை வைத்து நான் சுவிசேஷத்தை கான்டெக்சுவலைஸ் பண்ண போகிறேன், சூழலை வந்து இந்த சூழலைக்கு மாத்த போகிறேன்னு சொல்லி தேவன் அவருடைய குமாரனை இந்த மனுக்குலத்திற்காய் கொடுத்தார். ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பகை உண்டாகி போனது. எப்படி உங்க 2 குழுக்கும் பகை உண்டாகி போனதோ அதே போல தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பகை உண்டாகி போனது. இப்பொழுது தேவன் அந்த பகையை சரி செய்வதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து இப்பொழுது சமாதானமாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். நம்முடைய பகையை இயேசு கிறிஸ்து இப்பொழுது சமாதானம் ஆக்கி விட்டார், தேவனோடு நம்ம இணைத்து இருக்கிறார் அப்படின்னு ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ரிடெம்டிவ் அனாலஜி அப்படின்னுவாங்க.